தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் தவேக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் இன்று 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணலை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை 2 நாட்களில் வெளியிட தவேக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் காருடன் எரிந்த நிலையில் 4 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் சென்னையைச் சேர்ந்த தம்பதி மற்றும் அவரது குழந்தைகள் என்பது தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்ப மனுதாரர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் இன்று நேர்காணல் நடத்தி வருகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கூட்ட நெரிசலில் சதி நடந்திருப்பதாக தவேகவினர் குற்றம் சாட்டிய நிலையில் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு இன்றே இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் 3வது நாளாக தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை முழுவதும் 48 குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூரில் முட்டை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநர் மற்றும் கோழி வியாபாரியிடமிருந்து 4,33,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரசு கருவூலத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை நடத்த மத்திய தொல்லியல் துறை ஒப்புதல் அளித்துள்ளது. திமுக அரசு மேற்கொண்ட தொடர் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2வது நாளாக தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீடு புகுந்து 137 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் துரத்திய போது தப்பிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் போதிய அளவில் கையிருப்பு உள்ளதாகவும் தடையின்றி விநியோகம் தொடரும் என்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உறுதி செய்துள்ளது. பொதுமக்கள் பதற்றத்தில் முன்கூட்டியே சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் அந்நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் அலிபுர்துவார் சட்டமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளருக்கு எதிராக அக்கட்சி தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வேட்பாளரை மாற்றக்கோரி கட்சியின் மாவட்ட அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. Manchina
ஆப்கானிஸ்தானில் உள்ள மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் சிகிச்சை மையம் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 250 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தாலிபான் அரசு கூறியுள்ளது. மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராணுவ நிலைகளை மட்டுமே குறிவைத்து தாக்கியதாக பாகிஸ்தான் விளக்கமளித்துள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. 3 ட்ரோன்கள் 4 ஏவுகணைகள் தூதரக வளாகத்திற்குள் விழுந்து வெடித்த நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் சீனாவுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென ஒத்திவைத்துள்ளார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை கவனிக்க வேண்டியிருப்பதால் சீன பயணத்தை 1 மாதம் தள்ளி வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.